மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான யோக நிலைகளிலே இந்த மாதம் என்பது செவ்வாய்க்கிழமையில், அதாவது பஞ்சமாதிபதி கடகராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நாளிலே இந்த மாதம் என்பது 14/5/2024 செவ்வாய்க்கிழமையில் பிறக்கப் போகின்றது. ராசி கடகராசியிலேயும், லக்கணம் மகர லக்கணத்திலும், நட்சத்திரம் பூசம் 2லும், திதி சுக்லபட்ச சஷ்டி திதியிலும், திதி தெய்வம் செவ்வாய் பகவானாகவே இருக்கின்றார். காரணம் தைத்தூளை உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய கரணத்திலே இந்த மாதம் பிறக்கப் போகின்றது. யோகம் கண்ட யோகம், யோக தேவதை அக்னி பகவானாக இருக்கின்றார். அதிகபட்சம் முருகபெருமானை வழிபடும் பொழுது நல்லதொரு மாற்றங்களையும் யோகங்களையும் பெறுகின்றது. கடகராசி என்பது இது ஒரு மோட்ச ராசியாகவும், வீடு வாகன வண்டி இலை குறிக்கக்கூடியதாகவும், இதிலே இருக்கக்கூடியவர்களாகவும் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு சுகபோகத்தில் பிறந்தவர்கள் கடகராசிக்கார நேர்கள் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இந்த ராசியின் தத்துவம் என்பது அமைந்திருக்கின்றது. இந்த ராசி ஒரு மோட்ச ராசியாகவும், சரராசியாகவும், பெண் ராசியாகவும், சந்திர பகவான் வீட்டிருக்கக்கூடிய சந்திர பகவானுடைய ராசியாகவும், தாய்க்காரகன் என்று சொல்லக்கூடிய இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு வேகம், சுறுசுறுப்பு அனைத்திலும் நல்லதொரு மாற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் இருக்கின்றது. இந்த ராசி ஒரு நீர் ராசியாகவும், ஆறுகளை பற்றி குடிக்கக்கூடிய ஒரு ராசியாகவும், இந்த ராசியிலே பிறந்தவர்கள் வடக்கிலிருந்து தெற்கே செல்கின்ற நதியிலே குளித்து வர நல்லதொரு மாற்றங்களை பெறுகின்றது. அதிகபட்சம் இந்த பூச நட்சத்திரத்திலே ஜீவ சமாதிக்கு சென்று வருவதற்கும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. இந்த கடகராசியிலே பிறந்த உங்களுக்கு வைகாசி மாத ராசி பலன் என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது. லாபஸ்தானங்களிலே உங்களுக்கு ருணரோண சத்துரு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும், பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான், தேவகுரு என்று சொல்லக்கூடியவர் அசுரகுருவின் வீட்டிலே இருந்து லாபஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்திலே பார்க்கின்றது. இந்த பார்வை என்பது சகோதர ஸ்தானங்களிலும், இது ஒரு 6ஆம் இடம் கன்னிராசி 6-3 என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான வேலை தொழில்களிலே உன்னதமான உயர்வுகளை பெறுகின்ற ஒரு மாற்றம் என்பதும், குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய தனாதிபதி நட்சத்திர சாரத்திலே சென்று உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது. ஆக அடுத்து குரு பகவான் செல்ல போகின்ற நட்சத்திரம் என்பது சூரியன், ரோகிணி, செவ்வாய் பகவான். இந்த குரு பகவான் சஞ்சரிக்க போகின்ற இந்த ஒரு வருஷ காலம் கடகராசிக்கு நல்லதொரு பற்பல மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு யோகமாகவும், வைகாசி மாதங்களிலே தன வாக்கு குடும்பாதிபதி நட்சத்திரத்திலே குரு பகவான் பார்வையிட்டு உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றதும், கடகராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே வரன்கள் அமையாதவர்கள், கல்யாணம் நடக்காதவர்களுக்கும் இந்த வைகாசியிலே சுபபோக யோகங்களை பெற்று அற்புதமான யோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதம் என்பது கடகராசிக்கார நேயர்களுக்கு அமைய போகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் சஞ்சரித்தாலும், சனியின் தற்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்திலே இந்த சனி பகவான் சஞ்சரித்து உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்க பார்க்கின்றதுனாலே வாக்குகளிலே இது நாள் வரையில் இல்லாத நல்லதொரு வார்த்தைகளையும், அற்புதமான இந்த கடமை கண்ணியம் நேர்மை என்று சொல்லக்கூடிய சிம்மராசியை பார்க்கின்றதுனாலே இதிலே நல்லதொரு நீதி சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு பேசக்கூடியவர்களாகவும் இந்த வைகாசியிலே உங்களுடைய அனுபவம் என்பது நிகழப்போகின்ற ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே தொட்டதெல்லாம் தாயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றதும், 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்வை விழுகின்றதுனாலும் லாபஸ்தானத்திலே லாபக்காரகன் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்துக்கு லாபக்காரகன் குரு பகவான், புத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடியவர், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இந்த குருவின் அனுக்கிரகம் என்பது உங்களுடைய லாபஸ்தானத்திலே இருக்கின்றதுனாலும், 2ஆம் இடத்ததிபதி லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதும், லாபாதிபதி சுக்கிர பகவான் வைகாசி 7ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய லாபஸ்தானத்திலே வந்தடைந்து உங்களுக்கு 5ஆம் இடத்தை, அதாவது கடகராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே வைகாசியிலே இது நாள் வரையில் சொல்லப்படாத ராசி பலன்கள் இந்த வைகாசியிலே உங்களுக்கு கிடைக்கப் போகின்ற ஒரு அற்புத யோக பலன்களையும் அனுபவங்களும் கிடைக்கப் போகின்றது. இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்திருக்கின்ற கோச்சார லக்கணம் என்பதும் உங்களுடைய 7ஆம் இடத்திலே கிடைக்கின்றது. இந்த லக்கணமும் மிகவும் அற்புதமான யோகங்களையும், லக்கணத்துக்கு 7ஆம் இடம் என்பது ராசியிலே சந்திரன் பகவான் இருக்கின்றதும், வைகாசியிலே பற்பல விஷயங்களிலே வெற்றிகளை பெறுகின்ற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது. சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம், வீர தீர பராக்கிரம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எதையும் ஜெயம் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் இந்த 3ஆம் இடம் என்பது குரு பகவானுடைய பார்வையினால் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. 9ஆம் உங்களுடைய 10ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானாதிபதி விரையாதிபதி புதன் பகவானும் 10ஆம் இடத்திலே இருக்கின்றதும்,
சுக்கிர பகவான் 11ஆம் இடத்ததிபதி 10ஆம் இடத்திலேயே இருக்கின்றதுனால வேலைகளில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் அற்புதமான ஊதிய உயர்வுகளும் பெறுகின்ற கவர்மெண்ட் உத்தியோகங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது. இந்த கடக ராசியை சுக்கிர பகவான் புதன் பகவான் என்பவர் உங்களுடைய விரையாதிபதியும் லாபாதிபதியும் சேர்ந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கின்றதுனாலே சுப விரயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத யோகமாகவும் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்பது உங்களுடைய 2ஆம் இடமாக அமைகின்றதுனாலே 2ஆம் இடத்ததிபதி தற்பொழுது லாபஸ்தானத்திலே செல்கின்றதுனாலே இந்த லாபஸ்தானத்திலே சூரியன் குரு சுக்கிரன் தேவகுரு அசுரகுரு இரு கிரக சுபகிரக சேர்க்கை என்பது லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே அற்புதமான லாபங்களையும் எதிர்பாராத பணமும் தன வாக்கு குடும்பஸ்தானங்களில் விழுகின்றதுனாலையும் நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலையும் குடும்பங்களிலே நல்லதொரு மாற்ற உயர்வுகளை பெறுகின்ற ஒரு அற்புத யோகமாக வைகாசி மாதம் என்பது கடகராசி நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது. சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்திலே 10ஆம் பார்வையாக விழுகின்றதுனாலையும் கடக ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து பார்க்கின்றதும் அஷ்டம சாணம் என்பது உங்களுக்கு 11ஆம் இடமாக இருக்கின்றதுனாலே இதனால் வரையில் சகோதரிகளிடம் இருந்து கூட்டாளியிடமிருந்து ஒரு சிறு வாக்குவாதங்கள் வம்பு வழக்குகள் இருந்தாலும் அனைத்தும் தீருகின்ற இனி வருகின்ற காலங்கள் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசியிலே கொடுக்க போகின்றது. வைகாசி என்பது சுபகாரியங்களுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான ஒரு மாதமாகவும் இந்த அற்புத மாதத்திலே உங்களுடைய கடக ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே 10ஆம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தற்பொழுது பலம் இழந்து ராகுவின் பிடியில் இருக்கின்றது. சற்று பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பலம் இழந்தாலும் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே குழந்தைகள் பூர்வ புண்ணியஸ்தான குலதெய்வ அருள்கள் கிடைக்கப் பெறுகின்றது. குரு பகவானுடைய பார்வை தேவகுரு அசுரகுரு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே குழந்தைகள் இதனால் வரையில் படிக்காதவர்கள் உங்களுடைய அறிவுத்திறனிலே அற்புதமான நல்லதொரு சிந்தனை சிற்பி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வைகாசியிலே உங்களுக்கு இந்த நவகிரகங்கள் அருள் பாலித்து நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புத மாதமாக வைகாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. அஷ்டமஸ்தானத்திலே சனி பகவான் அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருந்தாலும் அஷ்டம சனியின் தாக்கம் என்பது இதற்கு மேல் இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றது. சனியின் தாக்கம் என்பது குறைந்து விட்டது என்று சொல்கின்ற அளவிற்கு தற்பொழுது இந்த வைகாசி மாதம் போய்கொண்டு இருக்கின்றது. கடகராசியின் பிறந்தவர்களுக்கு நல்லதொரு மாற்றங்களையும் அற்புதமான யோக பலன்களையும் கொடுக்க போகின்றது வைகாசி மாத பலன். பாக்கியஸ்தானங்களிலே ஒரு சிறு ஆரோக்கியத்திலே மருத்துவ செலவுகள் இருந்தாலும் இந்த மருத்துவ செலவுகள் என்பது வைகாசி 15 தேதி வரையில் செவ்வாய் பகவான் ராகு பிடியில் இருக்கின்றதுனாலே சற்று ஆரோக்கியத்தில் பலவீனங்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருக்கின்றது. அந்த பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கின்றதுனாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகம் என்பதும் இருக்கின்றது. இந்த குரு பகவான் ஸ்திர ராசியில் நிரந்தரமான ஒரு காலம் இந்த ஸ்திர ராசியிலே உங்களுடைய லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து முயற்சி ஸ்தானத்தையும் 5ஆம் இடத்தையும் குரு பகவானுடைய பார்வையை விழுகின்றதுனாலே 5ஆம் இடத்திலே சூரியன் குரு சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை விழுகின்றது. ஆக இந்த வைகாசியிலே உங்களுடைய குழந்தைகள் இதுநாள் வரையில் படிப்பில் குறைவாக மதிப்பெண் பெற்றவர்களும் இனி வருகின்ற காலங்களிலே நல்லதொரு படிப்புகளையும் நல்லதொரு உயர்தரமான படிப்புகளையும் எடுக்கக்கூடிய ஒரு மாதம் என்பதும் இந்த கிரக சேர்க்கை வைகாசி என்பது பிறக்கப் போகின்றது. அடுத்து உங்களுடைய குழந்தைகள் மதிப்பெண்களிலே நல்லதொரு அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்லதொரு ஜாப்புகளையும் வேலைகளையும் பெறுகின்ற ஒரு அற்புத யோகமாக இந்த வைகாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது. கடகராசிக்கார நேயர்களுக்கு மிகவும் உன்னதமான பலன்களை லாபஸ்தானத்திலே லாபாதிபதி லாபக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தனஸ்தானாதிபதி 2ஆம் இடத்ததிபதி சூரியன் குரு சுக்கிரன் 3 கிரக சேர்க்கை லாபஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய பஞ்சமஸ்தானத்தை பார்க்கின்றதுனாலே பஞ்சமஸ்தானத்திலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கும் சுற்றுலா தலங்கள் சென்று வருவதற்கும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கின்றது. குருவின் பார்வை என்பது உங்களுடைய 7ஆம் இடத்திலே விழுகின்றது. இதனால் வரையில் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கும் இனி வருகின்ற இந்த வைகாசியிலே நல்லதொரு வாழ்க்கை துணையை பெறக்கூடிய ஒரு அற்புத யோகமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு நடக்கப் போகின்றது. உன்னதமான இந்த ராசி பலன் என்பது வைகாசியிலே கடகராசிக்கார நேயர்களுக்கு இதுநாள் வரையில் அஷ்டம சனியில் ஒரு சிறு ஏமாற்றம் தடை தாமதம் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்க்கின்றதுனாலேயும் 4 கிரக பார்வை என்பது
சனி, குரு, சூரியன், சுக்கிரன் 4 கிரக சேர்க்கை பஞ்சமஸ்தானத்திலே விழுகின்றதுனாலே பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய சிந்தனையில் அனைத்தும் நல்லதொரு சிற்பியாக மாறக்கூடிய ஒரு அற்புத யோக மாதமாக இந்த வைகாசி மாதம் என்பது கடக ராசிக்கார நேயர்களுக்கு இருக்கின்றது. கடக ராசிக்கார நேயர்களே, ஒரு ஆற்றில் கல்லை எறிந்தால் அது தன்னுடைய இலக்கை நோக்கி போய்கொண்டே இருக்கும், திரும்பி பார்க்காது. அதே மாதிரி தான் கடகராசியில் பிறந்தவர்கள். இது ஒரு சரராசி, இது பெண் ராசி, மோட்ச ராசி என்று சொல்லக்கூடிய வீடு, வாகனம், வண்டி, சொத்து சுகங்கள் அனைத்துகளையும் நிரம்ப பெறுவர்கள். அடுத்தவர்களை திரும்பி பார்க்காமை எடுத்த காரியத்தை பட்டணம் முடிக்கக்கூடியவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள். அற்புதமான இந்த ராசியில் பிறந்த ராசிக்கார நேயர்களுக்கு வைகாசி பலன் என்பது பற்பல விஷயங்களிலே, கல்யாணங்களிலே நல்லதொரு வெற்றிகளையும் நல்லதொரு வாழ்க்கை துணையை அமையக்கூடிய ஒரு அற்புத யோகமாக வைகாசி மாதம் என்பதை ஒரு மங்களகரமான ஒரு மாதமாகவும், மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய இந்த மாதம் என்பது பிறக்க போகின்றதுனாலே ராசிநாதன் ராசியிலே இருந்து இந்த மாதம் பிறக்கின்றதும் மிகவும் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு அற்புத யோகமாக கடகராசிக்கார நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் செவ்வாய்க்கிழமையில் பிறக்கப் போகின்றது. நன்றி வணக்கம் கடகராசிக்கார நேயர்களே, நன்றி வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு, லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி வணக்கம்.